இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எல்லாம் வந்து அந்த நரம்பும் அந்த ஜவ்வும் பிச்சு எடுத்தாச்சு. இது நம்ம இப்படி அடுக்கின மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா கட் பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து 10 ஒரு இதுல அந்த இந்த மாதிரி நம்ம பிரிச்சு போட்டோம் இல்லைங்களா, அந்தந்த லீஃப்லயே வச்சுக்குவாங்க. நான் வந்து மொத்தமாவே இப்படி வச்சுட்டு நம்ம பொடியா இப்படி நறுக்கிக்கலாம். வேலைக்கு போறவங்களுக்கெல்லாம் சீக்கிரமா வேலை ஆகணும்னா இந்த மாதிரி இப்ப நம்ம பண்ணோம்னா வாழைப்பூவை சீக்கிரமா கிளீன் பண்ணிட்டு ரொம்ப நல்லது இல்லைங்களா, அதனால உடம்புக்கும் நல்லது, சீக்கிரமாவும் பண்ணிடலாம். பாத்தீங்களா, இந்த மாதிரி பொடியா நறுக்கி போட்டுக்கணும். இப்ப பாருங்க, நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். இத முதல்ல நம்ம மோர் தண்ணியில ஆட் பண்ணிடணும். ஏன்னா அது வந்து கலர் வந்து கருப்பு ஆயிடும், அப்புறம் பொரியல் நல்லா இருக்காது, கூட்டு நல்லா இருக்காது, இதுல என்ன பண்ணாலும் நல்லா இருக்காது. நல்லா இப்படி கலக்கி விட்டுக்கிட்டோம்னா கலர் மாறாம அப்படியே இருக்குங்க. இப்ப நம்ம வாழைப்பூ கூட்டு செய்யறது எப்படின்றது பாக்கலாம். இந்த வாழைப்பூ கூட்டுக்கு இருக்கு இல்லைங்களா, இது பாசிப்பருப்பு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப இதுக்கு நமக்கு தேவையான அளவு நான் இப்ப வந்து ஒரு சின்ன கிளாஸ்ல நல்லா கழுவி விட்டு 2 வாட்டி அலாசி தண்ணியை கீழே ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். பூ கூட்டுங்க ரொம்ப சுவையா இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு 2, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் இருக்குங்களா, பொடியா கட் பண்ணது, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கூட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாமே பிசைஞ்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி 2 in 1 3 in 1 சொல்லலாங்க. ரெண்டு ஜீரகம் போட்டுக்கோங்க. நம்ம அரைக்கிறதுக்கு தேங்காய் ஜீரகம் போடுவோம், இருந்தாலும் இதுலயும் கொஞ்சம் வாசனையா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கணும் வாழைப்பூ, நம்ம மோர்ல ஊற போட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை பிழிஞ்சு எடுத்தது இதுல ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. 2 வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு நம்ம பாசிப்பருப்பு வச்சிருக்கோம் இல்லைங்களா, ஊற வச்சு 1 மணி நேரத்துக்கு, அந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம ஊற வச்ச தண்ணி தாங்க, இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது புரோட்டீன்ஸ் நிறைஞ்சிருக்கும், நியூட்ரியன்ஸ் நிறைஞ்சிருக்கும். சும்மா கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. இனி இது அப்படியே மூடி வச்சு வேக வைக்கணும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே போட்டோம்னா நல்லா காயெல்லாம் வெந்துருங்க. அதுக்காக தான் உப்பு நம்ம முதல்ல போட்டு மூடி வைக்கிறது. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தையா வச்சிருக்கிற தேங்காய் பீசஸ், கொஞ்சம் ஜாஸ்தியா கூட போடலாங்க. கூட்டுக்கு தேங்காய் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு அதுல பத்தலைன்னா சேர்த்து நைஸா தண்ணி ஊற்றி அரைச்சி போட்டுக்கோங்க. அரைக்கிறது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைக்கணும், நான் மறந்துட்டேன். இப்ப போட்டு அரைச்சிக்கலாம். இப்ப நல்லா வெந்துருச்சுங்க. இந்த அரைச்சி வச்ச விழுத இதுக்குள்ள ஊத்திக்கலாம். ஊத்திட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகனதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். கூட்டு ரெடி.
இப்போ பாருங்க நம்ம கூட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிட்ற மாதிரி இருக்குதுங்களா? இது இப்போ ஆஃப் பண்ணிட்டு உங்ககிட்ட மிளகு வடை இருக்குங்களா, நம்ம மிளகா வடகம் சொல்லுவோம்ல, அது நம்ம எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி 2 தூவி விட்டோம்னா கூட்டு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. சப்பாத்திக்கு நல்லா இருக்கும், ரைஸ்க்கு நல்லா இருக்கும். வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா செல்வகுமார். நன்றி, வணக்கம்.